என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் இப்போ ரோஹிணி அவர்கள், அபிராமி அவர்கள், தென் தெலுங்கு ஆக்டர் ராணா அவர்கள், இவங்க 3 பேர் என்னென்னலாம் பேசினாங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ரோஹிணி அவர்கள், அதாவது வந்துட்டு நான் நிறைய படங்கள் வந்துட்டு கமல்ஹாசன் அவர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்கேன். ஆனால் வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் கூட நடிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் நான் இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் அவர் எப்படி என்கிட்ட ரிப்ளை பண்ணார் அப்படின்னா, நீங்கள்லாம் கமல்ஹாசன் அவர்கள் படத்தில் தான் நடிப்பீங்க, என் படத்துலலாம் நடிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஜாலியாக கிண்டல் பண்ணுவார். சார், வாய்ப்பு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா நான் நடிக்காமையா சார் போயிருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நானுமே ஜாலியாக ரிப்ளை பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு இத்தனை வருஷமாக தள்ளி போன வாய்ப்பு இப்போது எனக்கு இந்த வேட்டையின் மூலியமாக நிறைவேறிருக்கு. கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். அவர் கூட நடித்ததுமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவர்களுடைய அன்பை வந்துட்டு தெரிவிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்டில் ரஜினிகாந்த் அவர்கள் கூட நடிக்கும் போது எனக்கு டைலாக் பேசவே வரல. நான் டேரக்டர்கிட்ட போய் சொன்னேன், சார் எனக்கு டைலாக் வரல அப்படின்னு சொல்லிட்டு. இது தாங்க எல்லா ஆக்டர்ஸ்க்குமே நடந்துகிட்ருக்கு. அவர் முன்னாடி நடிக்கிறதுக்கே டக்குன்னு யாருக்கும் வர மாட்டேங்குது. எல்லாருக்கும் நடக்கிறது ஓகேங்க, எனக்கே அப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்தளவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பக்கத்தில் பார்க்க அந்தளவுக்கு ஒரு ஆச்சரியத்தை வந்துட்டு நமக்குள்ளே ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் இந்த வேட்டையின் செட்டில் தான் உணர்ந்தேன் அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ரொம்பவே புகழ்ந்து ரோஹிணி அவர்கள் பேசியிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து நடிகை அபிராமி அவர்கள் என்னென்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த வேட்டையின் படத்தில் நான் வந்துட்டு ஒரு ஷாட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டுருவேன். ஆனால் இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டரோட ஒரு ரோல், தென் ரஜினிகாந்த் அவர்களோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற மாதிரியான ஒரு சீன்ஸ் எல்லாம் கூட இருக்கும்போது எனக்கு அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் நான் யாரோட ரசிகர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் கமல்ஹாசன் அவர்களோட ஒரு தீவிரமான ரசிகர். பட் இப்போது இந்த வேட்டையனில் நடித்ததுக்கப்புறம் சான்ஸே இல்லை. இப்போது அந்த இடத்த நான் ரஜினிகாந்த் அவர்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதாவது வந்துட்டு என்னோட ஃபேவரட் ஆக்டர்ஸ் வந்துட்டு இப்போது கமல்ஹாசன் அண்ட் ரஜினி சார் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஓப்பனாக பேசியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்கள் கூட நான் அப்பப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிச்சு. அப்போது அவர் கூட உட்காந்துருக்கும் போது நான் கேட்ட ஒரே கேள்வி இதுதான், சார் நீங்கள் பார்க்காத சக்ஸஸ் இல்லை, இவ்வளோ வெற்றிகளை அடைஞ்சதுக்கு அப்புறமுமே இப்போவுமே துடிப்பாக ஒரு எனர்ஜியோட உங்கள் ஒர்க்கை தேடி இப்படி போய்கிட்டே இருக்கீங்களே, இன்னும் எதற்காக நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, எது உங்களை ஓட வைக்கிது அப்படின்ற மாதிரி நான் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதற்கு அவர் சொன்ன ஒரு பதில், நான் என்னோட ரசிகர்களுக்காக, என்னை நம்பி இருக்கிறவங்களுக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்காக தான் நான் டெய்லியும் ஏந்திரிக்கிறேன், அவங்களுக்காக தான் நான் டெய்லியும் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அழகாக அவர் ஒரு பதிலை தெரிவிச்சிருந்தார். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக அபிராமி அவர்கள் அந்த ஸ்டேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து நடிகர் ராணா அவர்கள் என்னென்னலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, முதல்ல எடுத்த உடனே அவர் அழகாகவே சொல்லிட்டாரு, எனக்கு தமிழ் அந்தளவுக்கு வராது, நான் தெலுங்கு அண்ட் இங்கிலீஷை கலந்து பேசுகிறேன், எப்படியாவது கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி ஆங்கர்ஸ்ட்டை வந்துட்டு அவர் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிட்டாரு. வச்ச உடனே அவர் ஃபன்னாக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணார். என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த காலேஜ் மேட், ஸ்கூல் மேட், கிளாஸ்மேட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். பட் ரஜினிகாந்த் அவர்கள் எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் மேட். நான் வந்துட்டு டயக்னைஸ்ட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது அடுத்து நான் நடிக்கவே வருவேனா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டில் ரொம்பவே நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும் போது. அப்போது அதே ஹாஸ்பிட்டலில் ரஜினிகாந்த் அவர்களுமே அட்மிட் ஆகியிருந்தார். அப்போது நான் அவரை போய் பார்த்தேன். அந்த ஒரு மணி நேரம் தான் என் வாழ்க்கையவே மாற்றுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் 1 hour ஸ்பீச் டு மீ அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சிருந்தார் ராணா அவர்கள். இதை தொடர்ந்து அமிதாப் பச்சன் அவர்களுக்குமே அவரோட நன்றியை அவர் தெரிவிச்சிருந்தார். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு லெஜெண்டரி ஆக்டர் கூட நான் நடிப்புன்னு எதிர்பார்க்கல, பட் நடிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது ரொம்பவே பெருமையாக இருக்குது. தென் டிஜே ஞானவேல் அவர்களுக்குமே நன்றி தெரிவிச்சிருந்தார். நான் பார்த்ததுலேயே ரொம்ப ஒரு ஹானஸ்டான டேரக்டர் டிஜே ஞானவேல். தென் ஜெய்பீம் படத்தோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னும், இந்த படம் மட்டும் இல்லை, இதற்கப்புறம் நீங்கள் எத்தனை படம் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்க நான் விரும்புகிறேன், நீங்கள் எப்போ வேணால் என்கிட்ட கதை சொல்ல வரலாம் அப்படின்ற மாதிரி அவரோட அன்பை வெளிப்படுத்தியிருந்தார். ஸ்டோரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Taste the Daily.